சேமியா கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பாக்கெட் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, 2 கேரட்டு, ஒரு 3 பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு, உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள். வாங்க இப்போ கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டும் பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 பாக்கெட் சேமியா எடுத்தேன். ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். ஒரு பாக்கெட்டுக்கு 3/4 சொம்பு தண்ணி. நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதனால் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா கொதி வரட்டும். இது மாதிரி நல்லா கொதிச்சோடனே எடுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டுடலாம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். ஏன் கேரட் பீன்ஸ் வேக வச்சு போடுறோம்னாக்கா தாளிக்கும் போது லேட் ஆகும். அதனால் கேரட்டு பீன்ஸையும் சும்மா ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.